இல்லையா என்னம்மா திருடலை விசாரித்து அது வந்து பக்குவமாக கேட்டு அது நல்லது கெட்டது அவங்களுக்கு அரசாங்கம் பார்த்து தண்டனை கொடுக்குது. இவங்க அடித்து அவங்கள சாவடிக்கிறது அது தப்பு இல்லையா? தப்பு தானே அது. ஒரு உயிர் வேணா வர முடியுமா? அவன் திருடி இருந்தாக்கா பரவாயில்ல. சந்தா பறவைகளை அடித்து அவனை சாவடிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவம் அவங்கள சும்மா விடுமா? அது ரொம்ப தப்புங்க. நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன மாதிரி தீர்வுமா? இந்த மாதிரிலாம் நடக்குது, இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் பார்த்து அவங்களுக்கு பக்குவமாக கட்டிக்க அவங்கள கேட்கணும், பேசணும். அவங்கள வேலையில் வைக்கிறதும் அவங்க இஷ்டம்தான். அது அரசாங்கம் இஷ்டம்தான். ஒரு உயிர் போயிருக்குது. அது வந்து பெரிய இடத்துல பெரிய ஆளாக அரசு ஆள்றவங்க தான் அதை கேட்டு பண்ணணும். இப்போ சாமானிய மக்கள்னால அப்படி நடந்திருக்கு. ஒரு கவுன்சிலர் பையன், ஒரு எம்எல்ஏ பையன் இந்த மாதிரி நடந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க. அதை இப்படி தான் பண்ணுவாங்களா? அது ரொம்ப தப்பு இல்லை. அது எம்எல்ஏ கவுன்சிலருன்னாக்கா அதை அடக்கமாக மூடி மறைச்சிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் தாய்மாக இருக்கிறதுனால இது வந்து வெளியில் வந்து கேட்பார் இல்லைன்னு சொல்லிட்டு அடித்து சாவடிச்சிடுறதா. அவங்க தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க அக்கா தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்படும். இது எல்லாம் ரொம்ப பாவம். இது ரொம்ப தப்பு தான். அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு சரியாக கண்டிக்கணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவன் திருடனானா? கொலை செய்கிறவனே விட்டுட்டு சலாம் போட்டு விட்டுட்டு வரீங்க. கொலை செய்கிறவனை, கொள்ளை அடிக்கிறவனை சாதாரணமாக அவன் திருடனா இல்லைன்னு தெரியாமல் அதுக்கு முடிவு எடுக்காத நீ எப்படி சாவடிக்கலாம் அவனை? அது எவ்வளோ பெரிய தப்பு. அது ரொம்ப தப்பு தான். நான் சொல்லுவேன், அது அநியாயம் தான். அது காவல்துறை மேலே தப்பு சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தனால தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. யார் அது எதனால கொடுத்துருப்பாங்க? பின்னாடி யார் இருப்பாங்க? பின்னாடி வந்து காவல்துறையில் வந்து அவங்க வந்து இது மாதிரி திருடக்கூடாது, போகக்கூடாது, செய்யக்கூடாது, அது கட்டுத்திட்டமாக எடுத்துன்னு வாங்கன்னு அவங்க கொடுக்குறாங்க. முடிவு கொடுக்குறாங்கல்ல, அந்த முடிவு வந்து இவங்க வந்து வித்தியாசமாக பயன்படுத்தக்கூடாது. அது உண்மையா பொய்யா நேர்மையா அது வந்து பக்குவமாக அவங்கள விசாரித்து அதுக்கு தகுந்த தண்டனை அதுக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து அநியாயமாக சாவடிச்சது அது ரொம்ப தப்பு தான். அது இது எவ்வளோ பெரிய பாவம். எனக்கே வயிறு எரியுதுப்பா. அது நிஜமாக சொல்கிறேன். நான் பெத்தாலும் பிள்ளை இல்லை, அவங்க பெத்தாலும் பிள்ளை இல்லை. இது மாதிரி கொடுமை எல்லாம் செய்யக்கூடாது. இது ரொம்ப தப்பு தான். இதுமாரி நடக்காது இருக்கணும்னாக்கா அது வந்து நாட்டை ஆள்றாங்க பாரு, இது தலைவர் அவங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி ஜெயலலிதா காட்சியிலெல்லாம், எம்ஜிஆர் காட்சியிலெல்லாம் இந்த மாதிரி மோசமெல்லாம் நடந்தது கிடையாது. இவங்க தான் இந்த மாதிரி கஷ்டத்தை உருவாக்குறோம். நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சேர்த்து 8 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து பென்ஷனும் கொடுக்கல, விதி பணமும் கொடுக்கல. தலைவர்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு தலைவின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் போட்டாங்க பாரு. அது கயிற்றுல நிறைய போட்டுனுக்குறாங்க பாரு, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் பிச்சை எடுக்காத குறைக்கு சொப்பு சாமான் விற்கிறேன், எனக்கு கொடுக்கல. நான் எழுதியும் போட்டேன், எனக்கு கொடுக்கல. விதி பணமும் வரல. இந்த முதல் தலைவியாக இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் போடுறாங்க பாரு. தாலி எடுத்து மறைச்சி வச்சுட்டு வந்து வாங்குற புருஷன் இல்லைன்னுட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பேப்பரில் இருக்குதுல்ல, அது எடுத்து பார்க்கணும்ல. அது புருஷன் இருக்கும்போது நீ ஏன் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல. அதெல்லாம் அவங்க கட்டுக்கல. இன்னும் பல்லு இழிக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு இருக்கிறோமா அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த இஷ்டத்தை அப்படியே போடுங்க, தப்பு இல்லை. இன்னும் பல்லு இழிக்கிறாங்களா புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி புருஷன் இல்லைன்னு பல்லு இழிக்குது, நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு இருக்கிறாங்க, சரி கொடுத்துடலாம் பணம்னு கொடுக்குறாங்க. இப்படியே தான் சொல்லுவேன். பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. யாரு காவலராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தப்பு பண்ண தண்டனை கொடுக்கணும். தப்பு செஞ்சாக்க அதை தீர விசாரிச்சு தான் கொடுக்கணும். தப்பு செஞ்சிச்சு தண்டனை கொடுங்க. இப்ப சாவடிச்சது ஒரு உயிர், அது நியாயமா? கொடுக்கலன்னா அதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அது பாரு. விதி பண்ண ராஜா, நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லுங்க. குடும்ப தலைவின்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லையா? குடும்ப தலைவின்னு பிள்ளைங்க பார்க்கல, சரி தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு கொடுக்குறாங்களா? அந்த சட்டம் போட்டது நல்லதுதான். அது எனக்கு ஏன் கொடுக்கல, எதுக்காக கொடுக்கல? சரி அதுவும் கொடுக்கல. ரெண்டாவது புருஷ சேர்த்து எனக்கு 65 வயசு ஆகுது. எனக்கு அது தரணும்ல, அதுவும் தரல. பிள்ளைங்க சோறு போடுவாங்கன்னு இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்கப்பா சோறு போடுது? எந்த பிள்ளைங்க 100ல் 1000ல் ஒரு பிள்ளை தான் சோறு போடும்.
மீதியெல்லாம் சொத்து சொகெல்லாம் இருந்தால் கூட எழுதி வாங்கிக்கின்னு நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க. நடு ரோட்டில் ஹார்ட் அட்டாக்கில் செத்தாங்க 3 பேர். நான் கண்ணால் பார்த்தேன், தெருவே பார்த்துச்சு. சிகப்பா ஐயர் மாரி இருப்பார் ஒரு ஆள், அவ்வளோ சூப்பராக என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கின்னு என்னை காரில் எடுத்துன்னு வந்து இறக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. கோயம்பேட்டில் அப்படி தான் இறக்கிட்டு போகிறாங்க, எங்கே அப்படி தான் இறக்கிட்டு போகிறாங்க. இதுமாரியெல்லாம் இருக்குது. நான் வயசானவப்பா, எனக்கு விதி பணம் ஏன் வரல? எனக்கு குடும்ப தலைவின்ற பணம் ஏன் வரல? அது வரணும்ல, நான் ஓட்டு போடுறேன்ல. திரும்பி இது பண்ணியிருக்காரு, மத்திய கேள்வி போட்டீங்கன்னா இப்போ கிடைச்சிடும். இப்போ இந்த மாதம் சொல்லியிருக்காரு, எழுதி போடுங்க ஏதாவது கிடைக்கும். இந்த வார்த்தை கலைஞருக்கு போகணும். நான் பேச கலைஞர் சார் எதெல்லாம் தப்பாக பேசுறேன்னா நம்ம மன்னிச்சிங்க. நான் ஏதோ ஆதங்கத்தில் நான் பேசினேன். எனக்கு பணம் வரல. எனக்கு இப்போ ஏதோ உழைச்சாதான் கஞ்சி, உழைக்கலன்னா கஞ்சி இல்லை. டி நகர் கிறிஸ்டியன் தேட்டர் ஆப்போசிட்டில் இஞ்சி, பச்சை மிளகாய், சொப்பு சாமான். சரிம்மா.